ஓம் ஸ்ரீ வைசாலி மகரிஷியே நமோ நமகா. ஓம் ஸ்ரீ வைசாலி சித்தரே போற்றி. எல்லாமல்ல சர்க்குரு ஸ்ரீல ஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் நமக்கு திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் பலன்கள் எப்படி, அவர் எப்படி செய்து காட்டினார், நாம் என்ன செய்ய வேண்டும், இவையெல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு வாத்தியார தெரியும், எனக்கு குரு பக்தி இருக்குது, அவர் சொல்படி நடக்கின்றேன் என்று சொல்லுகின்ற கோடி கோடி பேர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த செய்தி போய் சேர வேண்டுமே. அதுதான் எப்படியோ ஒரு விதத்திலே அவர்களுக்கு நல்ல செய்தி போய் சேர வேண்டும் என்பதுதான் வாத்தியாருடைய ஒரு விருப்பம். அதை எப்படியோ ஒரு பறவை, பட்சி, மனிதன் ஒரு காகித சீட்டு மூலமாக கூட நல் செய்திகள் நல்லவர்களை சென்று அடைந்து கொண்டுதான் வருகின்றது. மார்கழி மாதம் முடிந்தது, தட்சிணாயனம் முடிகின்றது, பழையவற்றை கர்ம வினைகள் எல்லாம் கழிக்கின்ற போகி பண்டிகையை நீங்கள் என்று நன்றாக கொண்டாடிவிட்டு தயாராகுங்கள். நாளைக்கு திங்கட்கிழமை, சோமவாரம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆருத்ரா தரிசனம் என்பது கண்டிப்பாக ஒவ்வொருவரும் இந்த மார்கழி மாதத்திலே வருகின்ற திருவாதிரையிலே ஸ்ரீ நடராஜ பெருமானை தரிசிக்கின்ற பாக்கியம் பெற்றால் வாழ்வில் அதை விட பெரியது எதுவும் கிடையாது. அப்படி அந்த மாதிரி நடராஜ தரிசனத்திலே உலகமே போற்றும் சிதம்பரத்தையும், அதை விட முக்கியமாக உத்தர கோசமங்கை ராமநாதபுரத்தின் மாவட்டத்திலே மிக அருகில் உள்ள மங்களாம்பிகா மங்களநாதர் சன்னதிக்கு அருகிலே தனி ஒருவராக நடராஜ பெருமான் மரகதனாக, மத்தளம் தட்டினால் மரகதம், அப்படி மரகத சக்தியுடன் புதனுடைய அணுக்கிறது. மரகதம் எப்பொழுதும் பச்சை என்பது புதனுடைய ஆதிக்கம் கொண்டது. ஞான வித்தைகளை, வித்யா சக்திகளை, ஞான அஞ்ஞான தெரிந்தும் தெரியாத எத்தனையோ கோடி எங்கே இருந்தே இவர் கற்றுட்டு வந்தார், யார் இந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தா, எப்படி பாடுறது சொல்கிறோம். இதுக்கு காரணம் என்ன? அந்த மரகதம் என்கின்ற பச்சை கல்லை அணிந்தவர்களுக்கும் அந்த பலன் வரும். ஆனால் இறைவனே மரகதனாக, மரகத நடராஜராக எழுந்தருளியிருப்பது நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் அல்லவா? அப்படிப்பட்ட மரகத நடராஜரை தரிசித்து நல்ல பால், பசும்பாலை தயார் செய்து கொள்ளுங்கள். காய வைத்து அதில் பத்திரமாக ஒருவரை வைத்து கொண்டு தேனை கலக்க வேண்டும். மலைத்தேன், ஏதோ ஒரு தேனை கலக்கும்போது பாலானது திரிந்துவிடும். மிக ஜாக்கிரதை. கொதிக்கிற பாலில் தேனை விடக்கூடாதும்பாங்க. ஆனாலும் மிதமான சூட்டிலே தேன், குங்குமப்பூ, ஏலக்காய் எல்லாம் போட்டு நமது வாத்தியார் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, பல ஆயிரம் அடியார்களுக்கு ஓரும்னு சொல்கிற அளவுக்கு பால் தானம் செய்தார். இந்த பால் எதுக்காக தானம் பண்ணணும் சார்? அது கொஞ்சம் தெரிஞ்சிங்கன்னா நமக்கு நன்னா இருக்கும். ஐயா, குழந்தை பிறந்தது முதல் மனிதன் இறக்கும் வரை பாலை குடித்து வாழ்ந்து பாக்கி எல்லாவற்றையும் பசித்து புசித்து இறுதியில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பின்பும் பால்தான் அவனுக்கு கடைசி இறுதி சடங்காக வந்து அமைகின்றது, இறைவனுடைய ஆணைப்படி. அது நடக்கின்றவர்கள் எத்தனையோ பேர், அது நடக்க முடியாதவர்கள், செய்ய முடியவில்லை என்கின்ற ஒரு காரணமும் நடக்கின்றது. ஆனால் தாய்க்கு அடுத்த நிலையில் உள்ளது காமதேனு என்கின்ற, நாமெல்லாம் வழிபடுகின்ற கோமாதா என்கின்ற பசு. அந்த பசு குலங்கள், அந்த பசுனுடைய குலங்கள் குறைந்து வருகின்றது. நன்றாக சிந்தித்து பாருங்கள். நாட்டிலே, வீட்டிலே, கிராமங்களிலே, ஊரிலே, உலகிலே, இந்த பாரத தேசத்திலே பசு குலம் அழிந்து வருகின்றது, அழித்து வருகின்றார்கள். ஏதோ தெரியவில்லை காரணம். ஒவ்வொரு வீட்டிலும் பசுமாடு இருந்தது போக இப்பொழுது பசுமாடு பார்ப்பதற்கு கட்டண சேவை என்று கூட வந்துவிடும் போல் இருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலைமையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு பால் சாப்பிடுகின்றோம். இருந்தாலும் இறைவனிடம் எல்லா பாரத்தையும் ஒப்படைத்துவிட்டு பாலை இன்று ஏற்பாடு செய்து நாளைக்கு விடியற்காலையிலே ஸ்ரீ நடராஜ பெருமான் தரிசனத்திற்கு வருகின்ற
உத்தரகோச மங்கையில் உள்ள மேலே அந்தந்த ஊர்களிலே சிவாலயத்திலே உள்ள நடராஜ பெருமானுக்கு பசும்பாலை படைத்து அலங்காரங்கள் செய்து அபிஷேக ஆராதனைகள் செய்து இன்று அதை கண்காணித்து அதில் கண் தூங்காமல் அந்த நடராஜன் அபிஷேகம் என்பது சாதாரணது கிடையாது. நாம் நினைக்கின்றோம் ஏதோ ஒரு சிவாச்சாரியார் அந்த கோயில் அர்ச்சகர் பூசாரி செய்கின்றார் என்று நினைக்கக்கூடாது. எத்தனையோ கோடி லோகங்களிலிருந்து சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ஞானிகள், மும்மூர்த்திகள், தேவாதி தேவர்கள் பூலோகத்துக்கு வந்து தான் வழிபட வேண்டும் என்று வாத்தியார் சொல்வார். அப்படி இருக்கும்போது நாம் எளிதில் செல்லக்கூடிய இந்த ராமநாதபுரம் என்று தூரம் இல்லை, சிதம்பரம் என்பது தூரம் இல்லை. அந்தந்த சிவ ஆலயத்தில் உள்ள மரகராஜர் பக்கத்தில் இருக்கிறார். பால் தயாராக பண்ணுங்கள். பலரும் ஒன்றாக கூட்டு பிரார்த்தனைக்கு கோஷம் பல பேர் சேர்ந்து சொல்லும்போது கோஷம் இடுகின்றோம், கூவுகின்றோம். ஒருத்தர் சிங்கிளா தனியாக செய்வதை விட பல பேர் சென்று நடராஜா ஹரஹர மகாதேவான்னு சொல்லும்போது விண்ணை பிளந்து கொண்டு நம்முடைய மனமான ஓங்கிய ஒளியானது விண்ணுலகத்திற்கு சென்று விண்ணுலகத்தாரும் மண்ணுலகத்தாரும் புகழ்ந்து நாளை நீங்கள் பிரசாதமாக கொடுக்கின்ற பாலை இவர்களும் வாங்கி செல்வார்கள், அருந்துவார்கள். இப்படிப்பட்ட மகான்களுக்கே நாம் விருந்து அளிக்கிறோம், உபச்சாரம் பண்ணுகிறோம். சொல்லுவாங்க, பால் குடித்த இடத்துக்கு பகை நினைக்காதே. அப்படி இறைவனே மனுஷ ரூபம் மகான்களாக, சித்தன்களாக, யோகிகளாக கூட நாளைக்கு வரலாம். யார் கையில் அந்த பாக்கியம் இருக்கிறதோ அவர்களிடம் அதை வாங்கி செல்வார்கள். இப்படி நடராஜ தத்துவத்தை நமது வாத்தியார் பல விதங்களிலே சொல்லி காட்டுகிறார். அதனால் இந்த மார்கழி மாதத்திலே நாளைக்கு உத்தரகோச மங்கையிலே நீங்கள் செய்யும் தானமானது இந்த இளைய தலைமுறை முதல் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். குழந்தைகள், பிறந்த குழந்தை முதல் பாலப்பருவம் வரை மீண்டும் அவர்களுடைய வாழ்க்கை வரையும் பல தலைமுறைகளை காக்கின்ற அற்புதமான சக்தி வழிபாடு இந்த தானம். இந்த தானத்தினுடைய புண்ணியங்கள், நீங்கள் செய்கின்ற தானத்தினுடைய புண்ணியங்கள் இந்த குழந்தைகள், அவர்களுடைய எதிர்கால தலைமுறைகள் அத்தனையும் காக்கின்ற இந்த பால் தானமானது குழந்தைகளை நல்வழிப்படுத்தும், நல்ல ஆரோக்கியம், திடம் இதெல்லாம் கொடுக்கும். ஆனால் இப்பொழுது பல பேர் என்ன சொல்லுகின்றார்கள், ஆமாம் சார் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம், ஒன்றும் சரிப்பட்டு வரல, மனசுக்கு நிம்மதியே இல்லை. சொல்வது குருவருளால் எங்கள் மனசுக்கு தெரியுது. அதுக்காக மனம் தளர்ந்து விடக்கூடாது. தைரியம் என்பது வேற, அதைரியம் என்பது தைரியம் அல்லாதது. நீங்கள் தைரியத்தை விட்டு விடாமல் செய்யும் பொழுது இது ஒரு சின்ன சோதனையாக கூட வைத்துக் கொள்ளலாம் நாம். ஏனென்றால் ஏமாந்து விடக்கூடாது, உஷாராக இருக்க வேண்டும், முழிப்பாக இருக்க வேண்டும் என்பது அதற்காக கூட இந்த சின்ன சின்ன சோதனை எல்லாம் வரும். அதனை எல்லாம் தாண்டி சாதனை பெறும் நாள் வெகு தூரம் இல்லை. ஏன்னா உத்தராயணம் வருகின்றது, திங்கட்கிழமையிலே மாதம் பிறக்கின்றது. இப்படி மகர சங்கராந்தி நீங்கள் கொண்டாடப் போகின்றீர்கள். ஓஹோ என்று போகி பண்டிகை, மகர சங்கராந்தி, மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், இப்படி எல்லாவற்றையும் கொண்டாடுவதற்கு முன்பு ஏன் இந்த நடராஜருடைய அனுக்கிரகம் பெற வேண்டாமா? கிளம்புங்கள். உலகமெல்லாம் நடக்கின்ற அதர்மம், அட்டூழியம், லஞ்சம், லாவண்யம், பொய், பித்தலாட்டம், இப்படிப்பட்ட அக்கிரமங்களை எல்லாம் பார்த்து நற்காரியம் நடக்காது என்று நீங்கள் யாரும் தைரியத்தை விடக்கூடாது என்று வாத்தியார் சொல்லுவார். அது இன்று மட்டுமில்லை, இந்த கலியுகம் பிறந்து 5000 சில்லற வருஷமாக இது நடந்து கொண்டிருக்கிற. நேற்றோ இன்றோ போன வருஷமோ நடக்கவில்லை. இதை வயதாகும் போது கொஞ்சம் அதிகமாக நினைப்பார்கள். பாலிய வயசில், சிறு வயசில் உள்ள குழந்தைகளுக்கு அதை பற்றி தெரியுமா? வயது ஆகும்போது கவலையும் பயமும் வந்துவிடும். தைரியலட்சுமியை போற்றி கொண்டாடுங்கள், ஜேஷ்டாதேவியை வணங்குங்கள், தைரியலட்சுமிக்கு அர்க்கியம் கொடுங்கள். தைரியம் என்பது வரும். சமயோஜித பிரசன்ன கன்னிகாவை வழிபடுங்கள். நீங்கள் வழிபடும் போது கண்டிப்பாக அந்த தேவதைகள் காத்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது சாப்பாடே போடாமல் ஒருத்தர் இருக்காங்க. பல நாள் பல குடும்பம் கஷ்டப்படும் பொழுது ஏதோ ஒரு காரியத்துக்காக இறைவனை பிரார்த்தனை பண்ணி யாரோ ஒருவர் உணவளிக்கும் பொழுது
ஒரு 10 நாள், 8 நாள், ஒரு மாதம், பல நாட்கள் கவலையாக இருந்தவர்கள் என்ன செய்வார்கள்? சந்தோஷம் பொங்கி எழுந்து நன்றாக இருக்கட்டும் என்று அந்த குடும்பத்தார், அந்த ஏழைகள் வாழ்த்துவார்கள். அதுபோல இப்போ நடப்பு காலத்திலே பல கோடி தேவதைகளுடைய பூஜைகள் விட்டுவிட்டது. உதாரணமாக சண்டிகேஸ்வரர், சண்டிகேஸ்வரி, இப்படி பரிவார தேவதைகளுடைய பூஜையை விட்டுவிட்டது. ஆகையினால நீங்கள் சண்டிகேஸ்வரர், சண்டிகேஸ்வரி, பைரவ பூஜை, சிவபாத பூஜை, பள்ளியறை பூஜை இவைகளை நிரந்தரமாக செய்யும் பொழுது இதுபோல் அந்த காலத்திலே, முற்காலத்திலே, மன்னர்கள் காலத்திலே, பெரியவர்கள் வாழ்ந்த காலத்திலே, மகான்கள் வாழ்ந்த காலத்திலே நடந்தது போல் இந்த பூஜையை நீங்கள் செய்யும் பொழுது அந்த பூஜையினுடைய பலன்கள், அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்கான ஆசீர்வாதங்கள் பல லட்சம் கோடி மடங்கு யார் ஒருத்தர் செய்கின்றாரோ அவருக்கு ஒரு பூட்டி கிடக்கின்ற, ஒன்றுமே ஒருத்தரும் கவனிக்காத எத்தனையோ ஆலயங்கள் இன்னும் மறைவாக இருக்கின்றது. ஒரு சொம்பு தண்ணியை எடுத்து ஊற்றி நமச்சிவாயா என்கின்ற பஞ்சாட்சரத்தை சொல்லி பண்ணாலே போகும். அவ்வளோது புண்ணியம் பார்வாதியார். புண்ணியத்தை வாங்கி வாங்கி என்ன செய்ய போகிறோம்? அதுக்கும் நல்ல பிறப்பு உண்டு. எதிர்காலத்திலே உங்களுடைய குழந்தைகள், பேரன் பேத்திகள், சந்ததிகள்லாம் பெரிய தனவந்தர்களாகவும் ராஜ பதவியை அடைவதும் இப்படியெல்லாம் கிடைத்து கொண்டு, ஏன் உங்களுக்கே மீண்டும் ஒரு நல்ல பிறப்பு கிடைத்து நாட்டையே ஆளுகின்ற ஒரு நிலைமை வரும். வாதியார் சொல்வார், எது வேணாலும் செய்யுங்கப்பா, நமக்கு அரசியல் ஒத்து வராது, எதிர்காலத்தில் ரொம்ப கஷ்டம், மன்னராட்சி மக்களாட்சின்னு அதிலெல்லாம் கூறக்கூடாது. அதுக்கெல்லாம் கை வந்த கலை, அதெல்லாம் ஒரு குருவனுடைய அருளால் சில பேருக்கு ஒதுக்கப்படும். அப்பொழுது பல பேர் பலவிதமான ஏச்சு பேச்சு, கொண்டாட்டம், புகழ், இகழ்ச்சி எல்லாத்தையும் சந்திக்கும் நிலைமை வரும். தாங்க மாட்டீங்க. கொடுத்தால், அதாவது இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் அப்படின்ட்டு கொடுத்தா நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, கொடுக்கலன்னா கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க. இது பட்டாங்கில் உள்ளபடி. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகட்டு போன திசை எல்லோர்க்கும் கல்வனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லோர்க்கும் நல்லனாய் நாடு என்று இப்படி வரவு தெரியாமல் செலவு செய்து எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. அப்படி வள்ளுவர் சொன்னதைப் போல, சித்தர்கள் சொன்னதைப் போல, ஆழ்வாராதிகள், நாயன்மார்கள், எத்தனையோ சமயக்குறவர்கள்லாம் நமக்கு அப்பர் சுவாமிகள் பாடிய பதிகத்தை பார்த்தால் அப்படி நன்றாக இருக்கும். ஒவ்வொரு ஆலயத்தை பற்றி இன்னும் ஒரு எழுத்தறிவித்தனார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருமையாக சொல்வார். இப்படி உதாரணம் சொல்லுவான். திரு சக்தி முற்றம் பட்டீஸ்வரன் கோயில், எத்தனை பேருக்கு பட்டீஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்தில் சக்தி முற்றம் ஆலயத்தில் எப்படி தொழ வேண்டும் என்று வாத்தியார் அட்டைப்படத்தோடு 1999 போட்டார். அதற்கு போவதுக்கு விட்டு விட்டாங்க. ஒரு நாள் போய் பரிகாரம் போல செய்கிறோம், மறந்தே விடுகிறோம். மறந்து விடுங்கள், ஆனால் ஒருத்தருக்கு சொல்லி விடுங்கள், அவர்கள் பல பேருக்கு சொல்லட்டும். அப்படியே அந்த காரியம் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எதையும் நமக்கு பின்னால் ஒருத்தர் செய்ய வேண்டும். நாமே தான் அந்த கோயிலுக்கோ அந்த ஊருக்கோ அந்த அடியார்களுக்கோ தான தர்மம் செய்ய வேண்டியது அல்ல. அடுத்த நிலைக்கு, அடுத்த இடத்திற்கு செல்ல வேண்டும். அதுதான் பயணம். இது முடியாது. ஆன்மீக பயணம் என்றும் குறைவானது அல்ல. சாதாரணமாக எடைப்படாதவர்கள். நல்லோருக்கு சோதனை வந்து தாக்கத்தான் செய்யும், ஆனால் அது சாதனையாக கண்டிப்பாக நடைபெறும். தான் என்கின்ற அகங்காரம் பெறும்போது கொஞ்சம் அங்கே மாயை வந்துவிடும். அதிலிருந்து விடுதலை பெறும்போது, நமக்கு சுயநினைவு வரும்போது, அசோக சக்கரவர்த்தியினுடைய நிலை நமக்கு தென்படும் பொழுது ஒன்றுமே இல்லாத வெட்ட வெளியில் அமர்ந்தார் அசோகர். இதெல்லாம் சரித்திரத்தினுடைய ஒன்று. யார் நாட்டை ஆளுகின்றது? தனி ஒருவனாக மரம் மட்டைகள் தான் இருந்தது, வேறு ஒன்றும் கிடையாது. விலங்கு, பூச்சி, பறவைகள் எத்தனையோ அழிக்கப்பட்டன. பல லட்சம் பேர் போரினால் இறக்கப்பட்டார்கள். இப்படி தனிமரமாக இருந்து ராஜ்யத்தை எப்படி எல்லாமே நல்லதும் கெட்டதும் கலந்து இருப்பது தான் இந்த கலியுக வாழ்க்கை. ஆனால் இறைவன் கண்டிப்பாக கேட்டுக்கொண்டே இருப்பான், பார்த்து கொண்டே இருப்பான். நல்ல அடியாரை துன்புறுத்தினால், சோதித்தால், சொல்லுவோமே நம்ம, பீஸ் கேரியரோட வயரிங்கை கட் பண்ணி விடுவார். மேலே முடிஞ்சு போச்சு, பட்டத்தை விட்டு பார்ப்பார், நூலை கட் பண்ணி விட்டுருவார். அதெல்லாம் நடக்கும். நமக்கு எதுவும் நமக்கு தெரியாது, உன்னை நம்பிதான் நான் செய்கிறேன் என்று ஒரு குருவை நம்பி நீங்கள் செய்யும்போது
அதில் ஏன் கவலை வரும்? வரவே வராது. செஞ்சோம் என்ற நிலையிலிருந்து நம்ம வெளில வந்துடணும். அடுத்தது என்ன? இப்படி நாளைக்கு உத்தரகோசமங்கையில் வழிபடுவதற்கு பால் தானத்திற்கு முடிந்தால் அங்கு உள்ள அடியார்களை கேட்டு அதில் பங்கு கொள்ள வேண்டும். இதற்கு நீங்கள் வித்திடுவதே நல்ல ஒழுக்கத்தை குழந்தைகளுக்கு சந்ததிற்கு தரும். எதிர்காலத்திலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஏதோ செய்திகளை கேட்கின்றீர்கள், பார்க்கின்றீர்கள். எத்தனை நல்லது வருகின்றது. ஒன்று கூட இருக்காது. பயம், பீதி, அதிர்ச்சி அதிர்ச்சி அந்த செய்தி மாற வேண்டும். இதற்கு உதவுவதற்காகத்தான் வருஷந்தோறும் வரும் இந்த ஆருத்ரா தரிசன நாளிலே ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் ஆற்றிய இந்த பால்தான வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்தால் அதனுடைய பலன்கள் கோடி கோடியாக வந்து தேரும். இப்படி திங்கட்கிழமையும் ஆருத்ரா திருவாதிரையும் வருகின்ற குரோதி வருஷமானது மார்கழி மாதம் 29ஆம் தேதி 13/1/2025 இந்த நாளிலே இந்த ராமநாதபுரத்துக்கு அருகிலே உள்ள உத்தரகோச மங்கைக்கு பாலுடன் செல்லுங்கள், தான தர்மத்தை செய்யுங்கள். அளப்பரிய புண்ணியத்தை பெற்று உங்களுடைய புண்ணியத்தெல்லாம் உங்களுடைய குருவுக்கு அர்ப்பணமாக செய்தால் அதுவே பல லட்சம் கோடியாக மல்டிபிள் பண்ணிடுவாங்க. என்ன அதாவது சொல்லுமே 1 10ஆக 1 லட்சமாக கோடியாக பெருகி அதுதான் டெபாசிட்டாக உங்களுக்கு திரும்பி வரும். இதில் எந்த விதமான ஐயமும் வேண்டாம். இது சத்தியம். எதுவும் என்னுடையதில் அனைத்தும் உடையதே. அருளாள அருணாச்சலா.